எலுமிச்சம்பழம் மஞ்சள் பொடி போட்டு ஊற வச்சது. இந்த லெமன் க்யூப்ஸு. அதுக்கு காரப்பொடி, மிளகாயை வறுத்து மிக்சியில் பொடி பண்ண காரப்பொடி. இது மெந்திய பொடி. மெந்தியத்தை நல்லா வறுத்துட்டு மிக்சியில் பொடி பண்ணி வச்சுக்கணும். அப்போ ஊறுகாய்க்கு அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கணும், மொத்தம் போடக்கூடாது. பெருங்காயப்பொடி இதெல்லாம் போட்டு, இப்போது இதில் மஞ்சப்பொடி ஏற்கனவே போட்டாச்சு. வேணும்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். காரம் அவளுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கணும். எனக்கு என்னமோ இன்னும் கொஞ்சம் வேணும் போல் தோன்றுறது, ஸோ கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எண்ணெயை நல்லா காய வச்சுட்டேன். எண்ணெயை இந்த மாதிரி இல்பத்து கம்பியில் காய வச்சு அதிலே கொஞ்சம் கடுகு போட்டு வறுத்தாச்சு. கடுகு பொரிக்கிறது நின்று போச்சு. இப்போது இதில் விடணும். கொஞ்சம் கம்மியாக விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருணும். வேணுங்கும்போது வேணால் கொஞ்சம் எப்போ சர்வ் பண்ணுறோமோ அப்போ கொஞ்சம் ஊறுகாய் எடுத்து கொஞ்சம் வெந்நீரில் விட்டு போட்டால், இந்த ஹோட்டல்லலாம் போடுவாங்க லோட ஒரு மாதிரி தண்ணியாக போகுமே, அந்த மாதிரி இருக்கும். இல்லைனாலும் இப்படியே ஊறின்னு இருந்ததுன்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே சாப்பிடலாம், தண்ணியெலாம் விட வேண்டாம். இது இன்னும் நல்லா ஊறிக்கும். இதுதான் லெமன் பிக்கல்.